Hi students, இன்னைக்கு exercise 1.5ல ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சம் பார்க்க போறோம். f dot g and g dot f கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிப்போமா? ஃபர்ஸ்ட் f dot g கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ண போறோம்? வேரியபிள் கொடுக்கணும். இங்க யாருக்கு வேரியபிள் இருக்கா? x தான் வேரியபிள் இருக்கா? x கொடுத்துட்டோமா? அடுத்து டாட்டா தூக்கணும். அப்ப என்ன பண்ண போறோம்? f of g of x. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். செகண்ட் கண்டிஷன் என்ன? f of x ஃபார்மட் இருக்கு. f of x என்ன சொல்லிருக்காங்க? 3 plus x. யாரா இருந்தாலும் x கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன வரப்போகுது? 3 plus x. x என்ன? g of x. போட்டுருமா? கண்டுபிடிச்சாச்சா? ஓகே. தேர்ட் கண்டிஷன் என்ன? அடுத்தது என்னது? g of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப இங்க என்ன வரப்போகுது? 3 plus x minus 4. இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதாவது சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா? 3 minus 4 என்ன வரப்போகுது? -1. இது என்ன இருக்கு? x minus 1. இப்படி வருங்களா? முடிஞ்சு போச்சா? இது என்னது? f dot g கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்? g dot f கண்டுபிடிக்க போறோம். g dot f கண்டுபிடிக்கணும் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வேரியபிள் கொடுக்கணும். கொடுத்தாதான் எந்த சமயம் நம்மளால மூவ் பண்ண முடியும். வேரியபிள் என்னங்க? x. x is equal to செகண்ட் டாட்டை தூக்குறோம். அப்ப g of f of x கண்டுபிடிச்சாச்சா? இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? இது g of x ஃபார்மட்ல இருக்கு. g of x என்னது? g of x is equal to x minus 4. என்னது? x minus 4. இங்க நம்ம x யாரா எடுத்துக்கிறோம்? f of x தானே x ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, முடிஞ்சு போச்சு. சூப்பர், நல்லா சொல்றீங்க. அடுத்து என்ன பண்ண போறோம்? f of x ஓட வேல்யூ என்ன? f of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 3 plus x minus 4. ஓகேங்களா? சப்ஸ்டிட்யூட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் x 3 minus 4 என்ன வரப்போகுது? -1. இது என்ன அர்த்தம்? g dot f. ரெண்டுமே பாருங்க, f dot g யும் g dot f ஈக்குவல் வேல்யூ வருது. அப்ப நம்ம கண்டுபிடிச்சது f dot g is equal to g dot f. ரெண்டுமே ஈக்குவல் நம்மளால கண்டுபிடிச்சாச்சு. செக் பண்ண சொல்லிருக்காங்க. இது ரெண்டுமே ஈக்குவல் கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு. ஒன்ஸ் ரீகால் பண்ணி பாருங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் f of x g of x கண்டுபிடிச்சிட்டாங்க. क्वेश्चन வச்சிருக்காங்க f dot g and g dot f கண்டுபிடிக்கிறாங்க. f dot g கண்டுபிடிக்கணும்னா வேரியபிள் கொடுக்கணும். அந்த வேரியபிள் கொடுத்த உடனே டாட் எடுத்துக்கணும்னா பிராக்கெட் போடணும். பிராக்கெட் போட்டு சிம்பிளிஃபை பண்றோம். சேம் g dot f கண்டுபிடிக்கனால வேரியபிள் கொடுக்குறோம். வேரியபிள் கொடுத்ததுக்கு அப்புறம் டாட்டா தூக்குறோம். டாட்டா தூக்கணும்னா பிராக்கெட் போடணும். பிராக்கெட் போட்டு சிம்பிளிஃபை பண்றோம். ரெண்டு ஆன்சரும் f dot g and g dot f is equal to ஈக்குவல்னா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த சம் வந்து ஈக்குவல் ஆகுதுன்றதை போட்டு முடிச்சிடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.